பச்சை கல் பிரேஸ்லெட் சிறுகதை. ஆசிரியர் துளசி ஜெயராமன் அவர்கள். ரமா உள்ளத்தை நெகிழ்விக்கச் செய்பவள். ஆம், அவள் அந்த பெயருக்கு பொருத்தமானவள்தான். காலையில் 2 கோப்பை சாய் போட வேண்டும். 4 புரோட்டா, ஒரு கட்டோரி சப்ஜி. சிறு அலுமினிய வண்ண டிஃபன் பாக்ஸில் அதை போட்டு கணவனிடம் கொடுத்துவிட வேண்டும். 8 மணி சுமாருக்கு 2 ரொட்டி சுட்டு சுட சுட ஆலு கிழங்கை மசாலாவில் கலந்து கணவனுக்கு பரிமாற வேண்டும். அவ்வளவுதான். மாலை 6 மணி வரையிலும் ரமாவுக்கு வேறு வேலை கிடையாது. 2 ரொட்டியை மென்றுவிட்டு வீட்டில் வளைய வந்து கொண்டு இருப்பாள். மாலையில் மறுபடியும் 4 ரொட்டி, ஒரு ஸ்வீட் துண்டு, ஒரு சப்ஜி, சாய். தீர்ந்தது வேலை. சீதாவின் கதை இப்படியல்ல. அது சமையலறையா, பிரளய பூமியா? சாதம், பருப்பு, சாம்பார், ரசம், கறி, அப்பளம், தயிர், நெய், ஊறுகாய், தயிர், மிளகாய். இத்தனையும் தயார் செய்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும். இத்துடன் சீதா நிறுத்தி கொள்வாளா? வீட்டில் சும்மா இருக்க முடிந்தால்தானே? படித்த பெண் ஆயிற்றே. அண்டை வீட்டு ராஜியிடம் கொஞ்ச நேரம் குலாவல். எதிர் வீட்டு நீரூபேன் வீட்டுக்கு சென்று டோக்லாவை சுவை பார்க்கும் சாக்கில் அவளுடன் வம்பு. 3ஆம் தெருவில் கடைசி இல்லத்தில் இருக்கும் மீனா நார்வேக்கரை படை பதைக்கும் வெயிலில் போய் காணாவிட்டால் தலை வெடித்துவிடும். அவள் தினசரி தயார் செய்யும் ஸ்ரீகண்ட இனிப்பை முதலில் ருசி பார்ப்பவள் சீதாதான். அமைதியே உருவெடுத்த ரமாவுடன் படபடப்பே வடிவெடுத்த சீதா தன்னைத்தானே ஒப்பு நோக்கி பார்த்து கொள்வது வழக்கம். பம்பாய் போன்ற பெரிய நகரில் ரமா தன் கணவன் சோஷான் சர்மாவுடன் மன நிறைவுடன் வாழ்பவள். அவளுக்கு இந்த பெரிய நகரத்து நாகரிக பொருட்களில் எதுவும் தேவை கிடையாது. ஸ்லீவ்லெஸ் சோலி, மேக்ஸி, பெல் பாட்டம், இந்த மாதிரி உடைகளில் நாட்டம் கிடையாது. சீதா அப்படியல்ல. தன் கணவன் சம்பாதிக்கும் 2000 ரூபாய் முழுவதையும் அப்படியே தனக்கு செலவு செய்து கொள்ள முடியவில்லையே என்ற ஏக்கம் அவளுக்கு. பம்பாயில் எத்தனை ரூபாய் எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றாலும் சரி, ஒரு காசு கூட மீதமின்றி திரும்பிவிடலாம். போலி கவர்ச்சி பொருட்கள் நிறைந்த இந்த நகரத்து பெண்கள் தங்களை பகட்டுள்ள பதுமைகள் என ஜோடித்து கொள்வதில் ஆர்வம் கொண்டவர்கள். சீதாவின் கணவன் பாலு ஒரு பேங்கியில் பெரிய பதவியில் வகிப்பவன். பாலுவும் ஷர்மாவும் பாலிய நண்பர்கள். ஆதலால் சீதாவுக்கு அடிக்கடி ரமாவை சந்திக்க வாய்ப்பு உண்டு. பரந்த உலகத்துக்கு போக பொருட்களில் திளைக்கும் சீதாவுக்கு மன நிறைவு என்பதே கிடையாது. எது வாங்கி கொடுத்தாலும் இன்னும் வாங்க வேண்டும் எனும் பேராசை புத்தி. பாலுவுக்கு சில சமயங்களில் சினத்தையூட்டும். இந்த அழகு பொருள் எதற்கு? எதை நீ அணிந்து கொண்டாலும் எனக்கு நீ ஒரே மாதிரியாகத்தான் தோன்றுகிறாய். உள்ளம் அழகாக இருக்க வேண்டும், அதுதான் பெரிய அணி என்பான் பாலு. ஷர்மா அப்படியல்ல. தன் மனைவி ரமா பம்பாய் பெண்களைப் போல டக் டக் என்று பூட்ஸ் அணிந்து கொண்டு நடக்கவில்லையே என்ற குறை அவனுக்கு. வெளிப்பகட்டு எதற்கு? சீதி சாதி என்று எளிய முறையில் இருந்தால்தான் அழகாக இருக்கும் என்பாள் ரமா. அன்று ரமா ஷர்மாவுக்கு பூச்சூட்டல். ரமா தாயாக போகும் செய்தி ஷர்மாவை மட்டற்ற மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்தது. இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள பாலுவும் சீதாவும் அழைக்கப்பட்டிருந்தனர். கடையிலிருந்து வாங்கும் தின்பண்டங்கள் ரமாவுக்கு பிடிக்காது. ஆதலால் முதல் தினத்திலிருந்தே பர்ஃபி, பேடா, ஜாங்கிரி என்று பல வகை இனிப்பு பண்டங்களை தன் கைப்படவே ரமா தயாரித்திருந்தாள். பாலுவும் சீதாவும் விருந்தை ரசித்து சாப்பிட்டார்கள். பாலு தன் நண்பன் ஷர்மாவின் மனைவிக்கு பரிசாக அளிக்க ஒரு அழகிய ப்ரூச் வாங்கி வந்திருந்தான். ஷர்மா அதை பார்த்து சிரித்தான். ஏன் ஷர்மாஜி, ப்ரூச் நன்றாக இல்லையா என கேட்டான் பாலு. இல்லை, சரியான ஆளை பார்த்து வாங்கி வந்தாயே. அவளுக்கு வீட்டை தேய்க்கும் ப்ரஷ் வாங்கி கொடுத்தால் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வாள். போயும் போயும் தலையிலே அணியும் பின் வாங்கி வர தோன்றியதே. உன் அறிவை என்ன சொல்ல என்று கூறி சிரித்தான் ஷர்மா. பரவாயில்லையப்பா சல்தாஹாய், இதை உன் மருமகளுக்கு அணிய கொடு. என் நினைவு அதுவரையிலும் இருக்க வேண்டும். அதனால்தான் பின் வாங்கி வந்தேன். பாபிஜிக்கு இந்த மாதிரி பொருட்களின் பேரில் நாட்டம் கிடையாது என்பது எனக்கு தெரியாதா என்ன என்று பாலு பதிலளித்தான்.
அன்றைக்கு சிரிப்பொலி பலக்கத் தொடங்கியது. சீதாவும் ரமாவும் தத்தம் பர்சனல் விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு இருந்தனர். திடீரென்று சீதாவின் கையிலே ஒரு முத்து பிரேஸ்லெட் மினுமினுத்தது. ரமாவின் கவனத்தை அது கவர்ந்தது. அரே, இந்த பிரேஸ்லெட் எப்போது வாங்கினாய் சீதா? உனக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது என்று தொட்டு தொட்டு பிரேஸ்லெட்டை பார்த்த வண்ணம் ரமா கேட்டாள். அங்கேதான் ஜோக் இருக்கிறது. உன் பையா பாலுஜி எனக்கு பிரேஸ்லெட் வாங்கி தந்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்போ. நேற்று மகாலட்சுமி கோவிலுக்கு போயிருந்தேன். ஒரே கூட்டம். ஒரு பெண்ணின் கையிலே இது இருந்தது. குழந்தையும் கையுமாக அவள் கூட்டத்திலே நின்று திணறி கொண்டிருந்தாள். சமயம் பார்த்து நைஸாக கலற்றி என் ஹேண்ட் பேக்கிலே போட்டு கொண்டு வந்துவிட்டேன். இதுதான் அது. எப்படி என்று படபடவென்று பொரிந்தாள் சீதா. ரமாவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தார் போல இருந்தது. அவளுடைய மலர்ந்த முகம் வாட்டம் அடைந்தது. ஒரு ஜோடனை தேவைதானா இதற்கு? இப்படி கூட ஒரு ஆசையா? பல கேள்விகள் ரமாவை அம்புகளைப் போல தாக்கின. சீதாவும் பாலுவும் விடை பெற்று கொண்டு வீடு திரும்பினர். மாலை நேரம். ஷர்மா அன்புடன் ரமாவை பார்த்தபடியாக நின்றான். சி, ஷரம் நகி ஆத்தி, வெக்கமாக இல்லையா? ஏன் இப்படி முறைத்து பார்க்கிறீர்கள் என்று பெருமையுடன் ஷர்மாவை கடிந்து கொண்டாள் ரமா. ரமா, சுனோனா, கேள். நாளை மாலை சுமார் 7 மணிக்கு நாம் இருவருமாக பாலுவின் வீட்டுக்கு செல்வோம். இல்லை இல்லை, உன் தோழி சீதாவின் வீட்டுக்கு. என்ன? ஹா, போலோ. சரி என்று சொல்லு. ஷர்மா ரமாவின் தோள்களை உலுக்கியபடியாக கேட்டான். ரமாவின் முகம் வாட்டமடைந்தது. ஷர்மா திடுக்கிட்டான். ஏன் இப்படி முகத்தில் வருத்தம்? அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ரமா, என்ன விஷயம்? முகத்தில் ஏன் வாட்டம்? காரணம் என்ன? உடல்நிலை சரியாக இல்லையா அல்லது சீதாவுடன் ஏதாவது மனத்தாங்கல் ஏற்பட்டு விட்டதா? ஷர்மா கேள்விகளை அடுக்கிக் கொண்டே சென்றான். ரமாவினால் அதிகம் பேச முடியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். நாம் சீதாவின் வீட்டுக்கு போக வேண்டாம். இனிமேல் அவர்களையும் நம் வீட்டுக்கு அழைக்காதீர்கள். காரணம் இப்போது கேட்க வேண்டாம். எனக்கே தோன்றும் போது உங்களிடம் நிச்சயம் கூறுவேன் என்றாள். ஷர்மா கற்சிலை போல நின்றுவிட்டான். இதென்ன வியப்பாக இருக்கிறதே! என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராயரில் முத்து பிரேஸ்லெட் வைத்திருந்தேன். அதை காணோம். அதற்கு பதிலாக பச்சை கல் பிரேஸ்லெட் இருக்கிறதே, அது எப்படி? சீதா பரபரப்புடன் பாலுவை கேட்டாள். காபியை ரசித்து கொண்டிருந்த பாலு டம்ளரை கீழே வைத்துவிட்டு செய்தித்தாளின் பக்கத்தை புரட்டி மடித்தபடியாக புன்முறுவலுடன் சீதாவை பார்த்தான். அங்கேதான் ஜோக் இருக்கிறது. பாலு புதிர் போட்டபடியாக வாக்கியத்தை நிறுத்தினான். எப்படி இது வந்தது? சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஸ்ரீதா மன்றாடினாள். நேற்று காலையில் செய்தித்தாளில் ஓர் அறிவிப்பு வெளிவந்திருந்தது. மகாலட்சுமி கோவில் சென்று திரும்பிய ஒரு பெண்மணியின் பிரேஸ்லெட் காணவில்லையாம். அடையாளங்கள் முழுவதும் தெரிவித்து தயவு செய்து கண்டவர் கீழ்கண்ட விலாசத்துக்கு கொண்டு சேர்க்கவும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. காலையில் முக பவுடரை எடுக்க ஒன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராயரை திறந்தேன். அதே முத்து பிரேஸ்லெட்டை கண்டதும் எடுத்து ஓடோடி சென்று அதற்கு உரியவரிடம் சேர்த்துவிட்டேன். திரும்பி வரும்போது உனக்காக பச்சை பிரேஸ்லெட் வாங்கி வந்துவிட்டேன். இந்த பச்சை கற்களை போன்ற பசுமையான எண்ணங்கள் தான் உள்ளத்தில் உதிக்க வேண்டும். பழுப்பான எண்ணங்களுக்கு உள்ளத்தில் இடம் இருக்கக்கூடாது, சரிதானே என்று பாலு கேட்டபடியாக சீதாவின் அருகில் வந்தான். சீதாவின் கண்களிலிருந்து முத்துக்களை போன்ற துளிகள் பொல பொலவென்று உதிர்ந்தன. பாலு, யாரது? வாசல் கதவை திற சீதா. அட ஷர்மா, இதென்ன திடீர் விஜயம்? அதை ஏன் கேட்கிறாய்? போ. இந்த கணம் நான் சீதாவை பார்த்தாக வேண்டும் என்று ரமா என்னை பாடாக படுத்திவிட்டாள். அவளுடைய ஆசையை பூர்த்தி செய்தாக வேண்டுமே என்று அழைத்து கொண்டு ஓடோடியும் வந்தேன். பஸ், அவ்வளவுதான். இன்று உங்கள் வீட்டில்தான் சாப்பாடு. ஷர்மா வேகமாக பேசி நிறுத்தினான். தாராளமாக என்று சிரித்தபடியே சீதா கூறினாள். அவளுடைய கையில் பச்சை கல் பிரேஸ்லெட் பளபளத்தது. அன்பானவர்களே, துளசி ஜெயராமன் அவர்கள் எழுதிய பச்சைக்கல் பிரேஸ்லெட் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.